أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை எந்த ஆயத்தில் நம்ம விட்டோ படிங்க, அது படிங்க. மியூட்ல இருக்கு. 4வது சூரா அன்-நிசாஉ 135வது ஆயத்து. படிங்கம்மா. பிஸ்மில்லா. மூமின்களே, நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாகவும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாஹ்வுக்காகவே சாட்சி கூறுபவர்களாகவும் இருங்கள். இப்போ எப்பொழுதும் நீங்கள் நீதி நியாயத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். அதிலேதான் நிலைத்தும் நீங்கள் இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு சாட்சிக்காக உங்களை அழைக்கப்படும் சமயத்தில் நீங்கள் சொல்ல இருக்கும் சாட்சி உங்களுடைய உறவினர்களுக்கோ உங்களுக்கோ உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கோ எதிராக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அப்போ இந்த சமயத்துல தான் அல்லாஹ் கடுமையான சோதனை சோதிக்கிறான். நீங்க சொல்ற வாக்கு மூலம் நீங்கள் கொடுக்கும் சாட்சியத்தின் அடிப்படையில் உங்கள் தந்தைக்கோ உங்கள் சொந்தத்துக்கோ பெரிய ஒரு தண்டனை வரப்போகின்றது. இந்த தண்டனையிலிருந்து தன்னுடைய சொந்தக்காரங்கள் தன்னோடு பிறந்தவர்களை காப்பாற்றுவதற்கான பொய் சாட்சியம் சொல்லிவிடாதீர்கள். எப்பொழுதுமே நியாயத்தின் பக்கமே நீங்க நிலைத்திருங்கள். எந்த காலத்திலையும் நம்ம சொந்தக்காரனை காப்பாத்தணும், பெற்றவங்களை காப்பாத்தணும், இதற்காக உண்மை விஷயத்தை மறைச்சு பொய் சொல்றாதீங்கன்னு ஆண்டவன் நம்மளுக்கு அறிவுறுத்தலாம். இப்போ இது இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பொழுதும் உண்மைதான் பேசணும். நியாயத்தின் அடிப்படையில தான் எல்லாம் தீர்ப்பு வழங்கப்படும். அப்படி தீர்ப்பு வழங்குவதற்கு உண்மை தேவைப்படுகிறது. உங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தேன், உண்மையை கொண்டல்லாமல் வானங்களையும் பூமியையும் படைக்கவில்லை. என்ன உண்மை என்று கேட்டிருந்தேன். உண்மைக்கு இன்னும் யாரும் பதில் சொல்லல. இப்போ உண்மை ஒரு விஷயம், நீதி ஒரு விஷயம். நீதி என்பது தீர்ப்பு கூறக்கூடிய விஷயம். நீதியின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு தேவையான விஷயம் உண்மை. இந்த உண்மையை வைத்துதான் இவன் பொய் சொல்லுகின்றானா, இவன் உண்மை சொல்லுகின்றானா, அல்லது இவன் உண்மை சொல்லுகின்றானா, பொய் சொல்லுகின்றான், உண்மையை வைத்து கொண்டுதான் அவர் நீதிபதி தீர்ப்பு வழங்குவார். ஆகவே இது நீதிபதியின் நீதி தீர்ப்பு பேஸ்ட் ஆன் த ட்ரூத். அந்த உண்மையின் அடிப்படையில் அவரே கண்டுபிடிச்சு எது உண்மையா இருக்கும், எவன் பொய் சொல்றான், உண்மையை சொல்றான், உண்மையை மறைக்கிறான். ஆகவே இந்த உண்மைதான் பேஸ் தேவைப்படுது தீர்ப்பு வழங்குவது, நீதி வழங்குவது. இந்த உண்மை என்னவென்றுதான் உங்களை கேட்டேன். இப்பொழுது உண்மை ஒரு விஷயம், நீதி ஒரு விஷயம். ஆகவே இந்த உண்மையின் அடிப்படையில் தான் நீதி வழங்குவார்கள் நீதிபதி அவர்கள். உண்மையை வைத்துதான் எது சரி எது தவறு என்று கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தீர்ப்பு என்பது உண்மை கிடையாது. தீர்ப்பு என்று நீதியை கொண்டு வரக்கூடிய விஷயம். எது அடிப்படையில்? உண்மையின் அடிப்படையில். உண்மையின் அடிப்படையில் இது நடக்கின்றது. ஆக உண்மை விஷயம் வேறு,
தீர்ப்பு, நீதி விஷயம் வேறு. 2 புரிஞ்சுக்கங்க. நீதி என்றால் ஒரு விஷயம், உண்மை என்பது ஒரு விஷயம். ஆகவே உண்மையை கொண்டே நாம் வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்பொழுது நீங்கள் யோசித்து இந்த குர்ஆனை ஒழுங்காக ஓதி, உண்மை என்ன? எந்த உண்மையில் அல்லாஹ் படைத்திருக்கிறான் வானங்களையும் பூமியும் என்று யோசித்து நீங்க மெதுவா பதில் சொல்லுங்க. அவசரம் இல்ல. படிங்க. அவர்கள் செல்வர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும், ஏனெனில் அல்லாஹ் அவ்விருவரையும் காப்பதற்கு தகுதி உடையவன். செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விரோதமா சாட்சியம் கூறக்கூடாது. சும்மா ஜாக்கிரதையா இருக்கணும். நாளைக்கு செல்வந்த பணக்காரன் எதுவும் பண்ணிருவான். அப்படின்னு பணக்காரனை எதிர்த்து நம்ம பணக்காரனை விரோதிச்சுக்க முடியாது. நாளைக்கு ஏதாவது பண்ணி விட்டுருவான் அப்படின்னு பயந்து கொண்டு அவங்களுக்கு சாதகமாக பொய் சாட்சியம் கூறிவிடாதீர்கள். ஏழையா தானே என்னத்தையும் சொல்லிட்டு போவான் என்று நினைச்சு ஏழைக்கு விரோதமாகவும் பேசிவிடாதீர்கள். இப்போ எல்லாத்தையும் ஆண்டு சொல்லிட்டான். எந்த நேரத்திலும் சொந்த பந்தங்கள் இருந்தாலும், நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், அல்லது பணக்காரர்களாக இருந்தாலும், அது பரம ஏழையாக இருந்தாலும், நீதியிலேயே நீங்கள் நிலைத்திருங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு 3 விஷயம் சொல்லிட்டேன். தர்மம், நீதி, சமாதானம். இந்த 3 வைத்துக்கொண்டு தான் நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பம் செய்ய வேண்டும். அதிலே தான் முடிவும் ஆக வேண்டும். படிங்க. எனவே நியாயம் வழங்குவதில் மன இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். ஆகவே நியாயம் வழங்குவதில், நீதி வழங்குவதில், நீதியை எடுத்து சொல்வதில் உங்க மன இச்சை, உங்க மன ஆசைப்படி, உங்க விருப்பப்படி மாற்றி விடாதீர்கள், தவறி விடாதீர்கள், ஒழுங்கா நடந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்லுகின்றானா. மேலும் நீங்கள் மாற்றி கூறினாலும் அல்லது புறக்கணித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை எல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். நீங்க பொய் சொன்னாலும் சரி, உண்மை சொன்னாலும் சரி, மாற்றி கூறினாலும் சரி, இல்லாத சொன்னாலும் சரி, எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்தவனாக இருக்கின்றான், கேட்பவனாகவும் இருக்கின்றான். 136 மூமின்களே, நீங்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அவன் தூதர் மீது அவன் இறக்கிய வேதத்தின் மீதும் இதற்கு முன்னர் இறக்கிய வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்மை பார்த்து இப்ப நம்மள சொல்றோம். அப்போ தூதர்கள் மீதும், இதற்கு முன் வந்த தூதர்கள் மீதும், அவர்கள் மீது இறக்கிய வேதத்தின் மீதும், இந்த வேதத்தின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், இதன்படி பின்பற்றி நடவுங்கள் என்று சொல்லுகின்றான். எவர் அல்லாவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நிராகரிக்கிறாரோ அவர் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டார். இந்த 5 மீதும் ஈமான் கொண்டவர்கள் யாரும் கிடையாதுப்பா. இன்னைக்கு சொல்ல போனா யாரும் கிடையாதுப்பா. இதேதான் முத்தகீன்கள் செய்வார்கள். 5 மீது ஈமான் கொண்டவர்கள் யார் என்றால் முத்தகீன்கள், தக்வா உடையவர்கள் மட்டும்தான் இந்த 5ஐயும் செய்ய முடியும். மேலும் இன்னும் 6 விஷயங்கள் இருக்கின்றன, அதையும் செய்ய முடியும். அதை நீங்கள் பார்ப்பீர்களானால் 2ல 177ல நீங்க பார்க்கலாம். இப்ப 5 மீது ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் படிச்சீங்க இப்ப நீங்க. இந்த 5 ஒரு விஷயம். பிளஸ் இன்னொரு 6 விஷயம் இருக்குது. 2 177ல. இந்த 6 விஷயங்களையும் யார் மொத்தம் 7 விஷயங்களும் யார் செய்யறாங்களோ இவங்கள் தான் யாரு? தக்குவா உடையவர்கள்,
முத்தகீன்கள் ஆவார்கள். இந்த 7 விஷயங்களையும் தன் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள்தான் தக்வா உடையவர்கள். இத 177ல பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது. அதாவது ஆரம்பத்திலேயே போட்டிருப்பான் 277ல உங்கள் முகங்களை கிழக்கிலோ அல்லது மேற்கிலோ திருப்புவதின் மூலம் புண்ணியம் ஆகிவிடாது. எந்த நன்மையும் கிடையாது. நீங்க இஸ்லாத்திலே கிடையாது. சொர்க்கம் கிடையாது என்று முதல் வரியிலேயே நீங்க பார்ப்பீர்கள். அத ஒழுங்கா படிப்பீர்களேயானால், அந்த 177ல சொல்லப்பட்ட அந்த 7 விஷயங்களையும் இன்று வரை நாம் புரிந்து கொள்ளவும் இல்லை, படிக்கவும் இல்லை. அதை செய்வதற்கு எந்த விதமான எடுப்பும், முயற்சியும் செய்தது கிடையாது. படிக்கிறோம். அத்தோட மறந்துடுறோம். இந்த 7ஐ எப்ப செய்யறதுன்னு முனைப்பா அதே முயற்சியில் இருந்தாலொழிய, நாம் அதை அடைய முடியாது, செய்ய முடியாது. மிகவும் கஷ்டமான காரியம். அந்த 177 சொல்லப்பட்ட விஷயங்கள் குர்ஆன் முழுமையும் அது அடங்கியிருக்கிறது. குர்ஆன் முழுமையும் அடங்கியிருக்கிறது. நல்லா பார்த்துக்கங்க. எப்போ நீங்க இந்த விஷயத்தின் மீது அக்கறை காட்டப் போகின்றீர்கள்? ஏற்கனவே சொல்லிட்டேன். இதான் தக்வா உடையவர்கள் மட்டும்தான் அந்த 7 விஷயங்களையும் செய்ய முடியும். 177ல சொல்லப்பட்ட 7 விஷயங்களும் யார் செய்வார்கள் என்றால், தக்வா உடையவர்கள் மட்டும். இந்த தக்வாவை அடைவதற்கு நிறைய தடவை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். யார் இபாதத்தில் இருக்கின்றார்களோ, ஈய்யாக நஅபுது இருக்கின்றார்களோ, அவர்கள் மட்டும்தான் இந்த தக்வாவை அடைய முடியும் என்று ஏற்கனவே 2:21ல படிச்சிருப்பீங்க. இதே படிச்சுட்டீங்க. இப்ப நீங்களே புரிஞ்சுக்கிருங்க. தக்வா என்றால் என்ன? அதாவது தக்வா என்றால் என்ன? இதை அடைவதற்கு நஅபுது தேவைப்படும். ஈய்யாக உன்னையே நாங்கள். அந்த விஷயம் வருது. அந்த விஷயத்த தேர்ச்சி பெற்றா தான் நீங்க தக்வாவை அடைய முடியும். தக்வா உடையவர்கள் யார் என்றால் இந்த 7 விஷயங்களையும் செய்வார். இப்ப நீங்களே சொல்லுங்கப்பா. விஷயம் கண்ணு முன்னாடி நிக்குது. படிச்சுட்டு இருக்கிறீங்க. எப்போ இத நிறைவேற்றி இந்த விஷயங்களை செயல்படுத்துவது மட்டும் பாருங்க. அல்லாஹ்வின் மீதும், மலக்குகள் மீதும், அப்புறம் என்ன இன்னொரு விஷயம் என்ன? புத்தகங்கள் மீதும், இவர்கள் மீதும், நபிமார்கள் மீதும், இவர்கள் 5 பேர் விஷயத்துல ஈமான் கொள்ள வேண்டும். 5ஐயும் யார் புரிஞ்சிருக்க வேண்டும். பிளஸ் இன்னும் 6 விஷயம் அந்த 177 இருக்குது. இது அவ்வளவும் செய்யணும்ப்பா. நீங்க முத்தக்கீனா வர்றதுக்கு, முத்தக்கீனா இருந்தா தான் குர்ஆனே புரியும். குர்ஆனே புரியும். இப்போ குர்ஆன் புரிவதற்கு ஒரு புது விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். நேத்து தம்பி அபூபக்கர் அவர்கள் இந்த குர்ஆன் அரபி மொழியில் மக்களுக்காக அல்லாஹ் இருக்கிறான் என்று அழகா எழுதியிருந்தார்கள். அதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண சொன்னேன். பாருங்க. இப்ப அது இருக்கட்டும். ரசூலுக்கு இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தவன் யார்? ஜிப்ரீல் அவங்க மூலியமா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் மூலமாக இந்த குர்ஆன் அவருக்கு இறக்கி அருளப்பட்ட இருதயத்தில். சரியா? 2ல 97 பிரகாரம். சரியாம்மா? ஆமாங்க சார். 2ல யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ என நீர் கேளும். அவர்தான் இந்த குர்ஆனை உமது இருதயத்தில் இறக்கி வைத்தார். சரியா? சரிங்க சார். அப்போ இந்த குர்ஆனை ரசூலுக்கு கற்றுக் கொடுத்தவர் யார்? அல்லாஹ். நாம் தான் இந்த குர்ஆனை ஓத கற்றுத் தருவோம் சொல்றான்ல. அப்ப ரசூலுக்கு கற்றுக் கொடுத்தது குர்ஆன் கற்றுக் கொடுத்தது யாரு? அல்லாஹ். இறக்குனது ஒருவர். அப்புறம் சொல்லிக் கொடுத்தது அல்லாஹ்.
சரி. குரானை அல்லாஹ் சொல்லிக் குடுத்துட்டான் ரசூலுக்கு. ரசூலும் கற்றுக்கொண்டார். அதை உபதேசம் செய்தார். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நல்ல கேள்விதான். நீங்க சுலபமா பதில் சொல்லலாம். இந்த குரானைய கற்றுக் கொடுத்த அல்லாஹ் ரசூலுக்கு ஒரு விஷயத்தை அவன் கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கவே இல்லை. கடைசி வரையும் கற்றுக் கொடுக்கல. நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சிருக்கும். எது கற்பித்தல் தான் கேட்கிறேன். குரான் முழுவதும் கற்றுக் கொடுத்துருவார். இந்த அரபி மொழியில இருந்த குரான முழுமையா ஜிப்ரீல் மூலம் இறக்கி, பின்னர் ரசூலுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். நாம் தான் இந்த குரானை ஓத கற்பிப்போம். ஆகையால் நீ மறக்க மாட்டீர். நாம் ஓதி சொல்லித் தருவோம். அதை நீ பின்தொடர்ந்து கொள்வீராக என்று சொல்லிட்டான். ஃபுல்லா சொல்லி குடுத்துட்டான்பா. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரசூலுக்கு கற்றுத் தரலப்பா. அந்த ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி. அவசரப்படாதீங்க. படிங்க. அடுத்து படிங்க. இந்த கொஸ்டின மனசுல வச்சுக்கங்க. முக்கியமான கொஸ்டின். சிந்தனையா சார்? என்ட்ட சிந்தனை கேட்காதீங்க. நீங்க சொல்லுங்க தம்பி. இப்படியே கேட்பாங்க. டக்குனு இதான் அப்படின்னு சொல்லுங்க. சிந்தனை தான் நம்ம யாருக்கும் கத்துக் கொடுக்க முடியாத விஷயமா இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் கரெக்ட்டு, சார். கரெக்ட்டு. சிந்தனை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. யாராலும் நீங்கள தான் கண்டுபிடிங்க சிந்தனை கற்றுக்கணும். அப்போ அது கற்றுக் கொடுக்க முடியாத விஷயத்த எதுவுமே கற்றுத் தர முடியாது. எல்லாம் நீங்க தான் உங்க உங்க சிந்தனை அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்க சிந்திக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமான்னு கேட்டுட்டு, சிந்தனைன்னா இப்படி, சிந்தனைன்னா இப்படி செய்யுங்கன்னு சொல்ல. சரியா இது? சரிங்க சார். அதனால ஒரு விஷயத்தை கற்றுத் தரல அவருக்கு. ஒவ்வொரு தடவையும் புது புது விஷயங்கள் தான் உங்கள நான் வரும் பேசுறேன். இந்த மாதிரி நீங்க யோசித்து என்ன காரணத்திற்காக அதை கற்றுத் தரவில்லை என்ற காரணத்தை நீங்க சொன்னீங்கன்னா, சரியா இருக்கும். அந்த மாதிரி நம்ம நடக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரசூல் நம்ம பின்பற்றி நடக்கணும். எல்லாருக்கும் விளங்கிருச்சுன்னு கேட்ட கேள்வி எழுதிக்கிறங்க. மெதுவா சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. இந்த ஒரு வாரம் டைம் இருக்கு. மெதுவா சொல்லுங்க. படிங்க தம்பி. அடுத்து படிங்க. 137 நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் நம்பிக்கை கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் அந்த நிராகரிப்பை அதிகரித்து கொண்டனரோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இல்லை, மேலும் அவர்களுக்கு வழியை காட்டுகிறவனாகவும் இல்லை. நிறைய இப்ப நம்ம விஷயத்தை எடுத்துக்கோ. நிறைய வந்தாங்க தம்பி. எல்லாரும் இங்க வந்தாங்க. போயிட்டாங்க. திருப்பி 2, 3 மாசம் கழிச்சு வந்தாங்க. அப்போ 1 மாசம்லாம் கேட்டாங்க. அப்புறம் ஓடி போயிட்டாங்க. நிறைய பேர் 1, 2 இல்ல. நிறைய பேர் ஆம்பளைங்க, பொம்பளைங்க வந்தாங்க. எல்லாம் ஓடி போயாச்சு. எல்லாம் வேகமா எந்த வேகத்துல வந்தாங்களோ, அதே வேகத்துல ஓடி போயிட்டாங்க. திருப்பி வந்தாங்க. அத்தை ஓடி போயிட்டு ஓடுனவன் வரவே இல்ல. இப்ப இவங்க தான் சொல்றாங்க. கடைசி ஓடிடுறாங்கல்ல. கடைசி நிராகரிப்புலயே வாழ்ந்து, நிராகரிப்புலயே இழந்து போயிடுறாங்கல்ல. இவர்களுக்கு எந்த வழியும் கிடையாது. இவர்களுக்கு சொர்க்கமும் கிடையாது. இவர்கள் நரகவாசிகளே. ஏன்னா முற்றிலும் நிராகரிப்பத்திலேயே வாழ்ந்து மடிச்சிடுறாங்க. ஏதோ வந்தாங்க. அரைகுறையா புரிஞ்சு ஓடிட்டாங்க. திருப்பி ஏதோ நல்ல காலம் வந்தாங்க. அரைகுறையா கேட்டு ஓடிட்டாங்க. ஓடுனவங்க திருப்பி அப்படியே உட்காந்துட்டாங்கல்ல. இவங்கள பத்தி சொல்றான். இந்த மாதிரி நிறைய கூட்டம் இருக்குது. அவர்களுக்கு எந்த நன்மையும் இங்க கிடையாது. அவர்களுக்கு சொர்க்கமும் கிடையாது என்று அல்லாஹ் தீர்க்கமாக சொல்லிவிட்டான். 138 நயவஞ்சகர்களுக்கு நிச்சயமாக நோவினை தரும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுவீராக. நயவஞ்சகர்கள், முனாஃபிக்கீன்கள் இங்க ஒண்ணு கேட்கிறது, கேட்டு அதுக்கு விரோதமா நடக்கிறது. நீங்க உங்க முன்னால சரி செய்யுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கா சொல்றது. அப்புறம் வெளிய போனா அதுக்கு விரோதமாகவே ஏற்கனவே என்ன நடந்தாலும் அதையும் நடந்துட்டு இருக்கிறது. இதான் நயவஞ்சகர், முனாஃபிக்கீன், ட்ரெச்சரஸ் ஃபெல்லோஸ் சொல்லுவாங்க.
இவங்க கிட்ட இந்த நயவஞ்சகர்களுக்கு எந்த விதமான விமோசனமும் கிடையாது. எந்த வித நன்மையும் கிடையாது. 139. இவர்கள் மூமின்களை விட்டும் நிராகரிப்பவர்களை உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த நயவஞ்சகர்கள் மூமின்களை விட்டுட்டு காஃபிர் கூட்டத்தை இந்த குரானை நிராகரிக்கும் கூட்டத்திலே நண்பர்களாக எடுத்துக்கொண்டு இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலகம் முழுவதும் இன்னைக்கு முனாஃபிக்கின் கூட்டம் தான் நிறைஞ்சு இருக்குது. அது எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி இருப்பவர்கள் வெளியே என்ன செய்ய முடியும்? நிராகரிப்பவர்களை தான் நீங்க நண்பனாய் கொள்ள முடியும். ஒரு வழி கிடையாது. அதை மறைக்க முடியாது. நயவஞ்சகத்தனத்தை நம்மளுக்கு முன்னால பேசிட்டு பின்னால போய் வேலை செய்யலாம். ஆனா அவங்க என்ன செய்வானுங்க? நிராகரிப்ப ஓப்பனா இல்லாமலாம் கான்டாக்ட் வச்சுக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், பிசினஸ் பண்ணிக்கணும், நண்பன் ஆயிக்கணும். ஒரு வழி இல்ல. இததான் முக்கியமான விஷயம். ஷிர்க் கூட்டம், முனாஃபிக்கின் கூட்டம், இணை வைக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தை விட்டு தான் நீங்கள் முற்றிலும் விலகி விட வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்க இஸ்லாத்துக்குள்ள நுழைய முடியும். நாம் அனைவரும் இன்று இவர்களுடைய உதவியை வைத்துக்கொண்டு, இவர்களை நண்பராக ஆக்கிக் கொண்டு, நம்முடைய வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கின்றது என்பது சந்தேகமே கிடையாது. நிராகரிப்போர் இருக்கும் இடத்தில்தான் நம்முடைய கூட்டம் வேலை செய்யுதுங்க எல்லாமே. நம்மட்ட இப்ப இந்தியா எடுத்துக்கிட்டா, யார்ட்ட எல்லாம் வேலை செய்றீங்க நீங்க? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. யார்ட்ட வேலை செய்றீங்க? எந்த ஊர் எடுப்பா சவுதி அரேபியாவும் எல்லா கூட்டமும் இருக்குது. உங்க சவுதி அரேபியா யார் நம்பி இருக்கிறான்? எவன் நம்பி இருக்கிறான்? வெள்ளைக்காரனையும், மத்த ஏசியனையும் நம்பி தான் அவன் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அவனா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆக கண்ணால பார்க்கிறீங்க நீங்க. நடந்து கொண்ட விஷயம் கண்ணால பார்க்கிறீங்க. எப்படி இவர்கள் தடுமாறி அல்லாஹ்வை நம்பாததனால், விஷயம் புரியாததனால், மற்றவர்களை நம்பி தன்னுடைய வாழ்க்கை வழிமுறை போய்க் கொண்டிருக்கின்றது. நாடு முன்னேறுவதற்கு, எக்கனாமி முன்னேறுவதற்கு இவர்களெல்லாம் தேவைப்படுபவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு எல்லாம் தர்றேன். என்னை மட்டும் நம்புன்னு சொல்றான். அது மட்டும் வேண்டாம். நான் மக்கள் நம்பி, நிராகரிப்பை நம்பி, நயவஞ்சகம் நம்பி நான் வாழ்ந்துக்கிறேன்ட்டு போயிட்டான். இதான் நயவஞ்சகன்னு சொல்றது. ஓதுறது, எல்லாம் செய்றது, செய்ற வேலையெல்லாம் நயவஞ்சகத்தை குர்ஆனுக்கு விரோதமா செய்யும். அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கங்க முதல்ல அதுல. இந்த கூட்டம் தான் டோட்டலா என்ன ஆகுது? முஷ்ரிக்ன்னு பேர் வச்சாச்சு. இந்த நிராகரிப்பவர்கள், காஃபிர்கள், முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள் இந்த மாரி கூட்டம் இருக்குதே, டோட்டல் எல்லாம் சேர்ந்து ஒரே பேரு முஷ்ரிக். ஷிர்க் வைக்கிறவங்க. அல்லாஹ் விட்டுட்டு மற்ற எல்லா விஷயங்களும் ஷிர்க் வச்சு ஆட்டமும், பாட்டமும் போய்க் கொண்டிருக்கும். உலக வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கின்றது. படிங்க. என்ன அவர்களிடையே இவர்கள் கண்ணியத்தை தேடுகிறார்களா? நிச்சயமாக கண்ணியம் எல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியது. அவங்கள்ட்ட போய் அவன் கண்ணியமும், மரியாதையும் தேடுறானுங்க. இவங்கள வச்சுக்கிட்டா தான்ப்பா நம்ம பொழைக்க முடியும். இவங்க இல்லாட்டி பொழைக்க முடியாதுப்பா. இவங்களுக்கு வாழ்க்கை தேவைப்பா. இப்படியா அவனுக்கு கண்ணியம் தேடுறீங்க? இவன வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும்பா. இது உங்களுக்கு வாழ்க்கை? இது இல்ல என் வாழ்க்கை. அவர்ட்ட மன்னிப்பு கேட்க மரியாதையும், கண்ணியம் தேடுறீங்க. உங்க அல்லாஹ்வுடன் எல்லா கண்ணியமும் அல்லாஹ்ட்ட இருக்குது. அந்த கண்ணியமிக்க மேலான இறைவனுடைய பாக்கியத்தை அடையாமல், இவர்கிட்ட போய் மனுஷன்ட்ட போய் உதவி கேட்கிறீங்களேப்பா. ஏன் இந்த மாரி பண்றீங்க? என்று அல்லாஹ் நம்மளுக்கு கொஸ்டின் பண்றான். இதுக்கு யாரு பதில் சொல்லுவாங்க? கேட்டான். படிச்சுட்டீங்க. என்ன செய்றீங்க? அவங்க இல்லாம வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு. படிச்சதோட குரான் 3 கடைசி அவன நம்பி தான் நீங்க அன்றைய தினம், அன்றைய வாழ்நாள் போய்க் கொண்டிருக்கிறது. இப்படியா தான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஒரு வழி கிடையாது. இதுக்கு தான் சொல்றது, முதல்ல நம்ம தூய்மை உடையவனாக அந்த விஷயத்தில் நாம் முழு முயற்சி செய்தால் தான், இதை விட்டு விலகுவதற்கு
ஒரு சாத்தியம் கிடைக்கும், ஒரு வழி ஏற்படும். அந்த விஷயத்துல மும்முரமா நிக்கணும். அதை ஏற்படுத்தினால தான் முடியுமே தவிர, இது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. குரான் புரியாதுன்னு சொல்லிட்டான் ஆண்டவன். தூய்மையானவர்களை தொட முடியாது. அதனால இன்னைக்கு நீ என்னதான் ஓதுனாலும், படிச்சாலும் தொட முடியாது. ஒரே தொட முடியாது. நீ தொட்டாலும் சரி, தொறந்தாலும் சரி, ஓதுனாலும் சரி, மனப்பாடம் பண்ணாலும் சரி, மட்டம் மட்டம் ஓதுனாலும் சரி, வேகமா ஓதுனாலும் சரி, ராகம் போட்டு ஓதுனாலும் சரி, எந்த பிரயோஜனம் கிடையாது என்று அல்லாஹ் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டான். இதிலிருந்து தப்பிப்பதற்கு நாம் என்ன வழியை ஏற்படுத்திக் கொண்டோம் இன்று வரை? எந்த விஷயத்தில நாம் உறுதியாக இருக்கின்றோம் என்ற விஷயம். அப்ப தூய்மையானவர்களை தொட முடியாதுண்டா, இப்ப என்ன செய்ய போறீங்க இதுக்கு? இன்னைக்கும் தெரியலையேப்பா! இன்னைக்கும் தெரியாதாம்மா உங்களுக்கு? என்ன செய்ய போறீங்க? என்ன இன்னைக்கு வரையும் என்ன யோசிச்சு புரிஞ்சுக்கிறீங்க? தூய்மைக்கு என்ன செய்யணும்? எத ஆரம்பிக்கிறது? எந்த விஷயத்தை ஆரம்பம் செய்வது என்று எப்பொழுதாவது என்னமாவது அர்த்தம் உங்களுக்கு கிடைச்சதா? செஞ்சு பார்த்தீங்களா? செய்ய முடிஞ்சுச்சா? தெரியாத செய் தெரியாம எப்படி செய்தல்ல இறங்குறது? ஏதாவது 1, 2 அயோட்டா சின்ன ஒரு துண்டு துணுக்கு சுவடு ஏதாவது தெரிஞ்சுன்னா, இதோ பிடிச்சு கிளம்பிடலான்னு எந்த சூடுமே இல்லாம, எந்த விதமான செயலும் தெரியாம எப்படி நம்ம இந்த தூய்மை விஷயத்த செய்ய போறோம்ன்னு இறங்குறது? விஷயம் தெரிஞ்சாகணுமே! ஆகவே, இப்பொழுது நல்லா புரிஞ்சுக்கிருங்க. நம்ம எல்லாமே ஷிர்க்ல தான் இருக்கிறோம். உன்னதத்த நம்பி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஷிர்க்ன்னா அல்லாஹ்வுக்கு இணையாக ஏதோ பொருளையோ, பணத்தையோ, மனுஷனையோ, இந்த ஊர் உலகத்த நம்பியோ தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கே தவிர, நாம் அல்லாஹ்வை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் இதுவரை செய்யவும் இல்லை. செய்வதற்கு முழு முயற்சியும் நாம் செய்யவில்லை. இதான் போயிடுச்சு. நல்லா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு ஆயத்த தொட முடியல, பேச முடியல, செய்ய முடியல. புரிஞ்சுக்கவே முடியல. ஒவ்வொரு ஆயத்தையும் புரியறதுக்கு சிந்தனை வேணும், ஃபுர்கான் வேணும், ஜிக்ர் வேணும். இது 3யும் வச்சுக்கிட்டு ஞான விஷயத்தை அடையணும். இந்த ஞானம் எப்பொழுது நான் உதயமாகின்றதோ, அப்பொழுதுதான் நீங்க முஷ்ரிக் விஷயத்திலிருந்து வெளியேற முடியும். அதான் ஞானம். என்னைக்கு முஷ்ரிக்க டோட்டலா விலகுறீங்களோ, அப்பொழுது ஞானம் பெற்றவர்களாக நீங்கள் ஆகிவிடுகின்றீர்கள். அதிக அதிகமாக அவருக்கு அல்லாஹ்வுடைய ஞானம் கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? ஸிக்ர் செய்வர்களைத் தவிர வேறு எவரும் அடைய மாட்டார்கள். 2ல 269 பாருங்க. 2ல 269 என்ன போட்டு ஸிக்ர் செய்வர்களைத் தவிர வேறு எவரும் இந்த ஞானத்தை அடைய மாட்டார்கள்ன்னு போடும். அப்போ ஞானத்தை அடைவதற்கு ஸிக்ர் தேவை. அந்த ஞானம் என்ன? டோட்டலா நீங்க முஷ்ரிக்லேருந்து விலகிரணும். அப்ப முஷ்ரிக்ல விலகுறதுக்கு தான் ஹஜ் தேவைப்படுது. ஹஜ் செஞ்சுட்டீங்கன்னா, முஷ்ரிக்க விலகிட்டேன்னு டோட்டலா விலகிக் கொண்டோம் என்று அர்த்தம். படிங்க 269ல வருது. 2ல. ஷாஜகான் பாரு. 269 இல்லையா காக்கா? வேற யாராவது சொல்லுங்களேன். நஜீர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்களேன். 269 சாரி 269 நான் 169 பார்த்தேன். பா மெது மெது மெது. பாருங்க. 2ல 269 தான் நாடியவருக்கு அவன் ஞானத்தை கொடுக்கின்றான். ஞானம் எவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் கணக்கிலா நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக நிச்சயமாக ஆகிவிடுகிறார். எனினும் ஜிகிர் செய்வோர் தவிர வேறு யாரும் இதை பார்ப்பதில்லை, அடைவதில்லை. ஸிக்ர் செய்வர்களைத் தவிர கணக்கிலா நன்மைகளை பெற்றவர்கள் ஆகிவிடுகின்றார். ஞானத்துக்கு கணக்கே கிடையாதுன்னா, இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஞானம் ஒரு விஷயமா, 2 விஷயமா கிடையாது. கணக்கில்லா விஷயம். அப்ப யாருக்கு கிடைக்கும்? ஸிக்ர் செய்வர்களைத் தவிர வேறு எவரும் இந்த விஷயத்தை அடைய முடியாது.
எப்ப நம்ம ஜிக்கர்ன்னா அதுக்கு அர்த்தம் தெரியாது. இன்னைக்கு வரையும் தெரியாது. இப்ப 3 வார்த்தை. உயிர், உயிர் 3 வார்த்தை. அதுவும் தெரியாது. ரூஹ் அதுவும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதவன்ட்டருந்து வந்த தெரியாத வார்த்தைகள். கண்டுபிடிக்க முடியாத வார்த்தைகள். இந்த வார்த்தை மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். இத தவிர எதையும் நீங்க அளக்க முடியாது, பார்க்க முடியாது, பேசவும் முடியாது, விளக்கவும் முடியாது. எப்படி அல்லாஹ் என்ற வார்த்தை எப்படி நிக்குதோ, அதே மாரி ஸிக்ர் என்ற வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதே போல ஃபுர்கான் என்ற வார்த்தை. எதற்கும் உருவம் கிடையாது, பேச்சு. அதுதான் எப்படி உருவமற்றவனிடமிருந்து வந்த உருவமில்லாத வார்த்தைகள். இதுதான் குர்ஆனுடைய அம்சம். என்னன்னு கேட்டா, உருவமே இல்லாத ஞானமிக்கவனிடமிருந்து வந்த வார்த்தைகள். அனைத்தையும் நீ உருவம் சொல்ல முடியாது. ஷேப் எடுக்க முடியாது. ஸ்ட்ரக்சரையும் பண்ண முடியாது. நீ விளக்கமும் வெளிய சொல்ல முடியாது. எழுதியும் காட்ட முடியாது. பேசியும் காட்ட முடியாது. அவனுக்கு இதான் ஃபுல்லா குர்ஆன்ப்பா. குர்ஆன் முழுவதும் எந்த விதமான உருவமோ, எதுவுமே இமேஜே கிடையாது. அது முதல்ல நீங்க குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிருங்க. குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிருங்க. இப்போ இந்த விஷயத்துல ஆட் பண்ணிக்கிறங்க. சேர்த்துக்கிறங்க. நான் முதல்ல கேள்வி கேட்டேன்ல. அல்லாஹ் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லித் தரவில்லை. அது என்னன்னு கேட்டேன். சொல்லித் தரவில்லை. அது என்னன்னு கேட்டேன். அதோட இப்ப சொன்ன விஷயத்த சேர்த்து படிங்க. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எத சொல்லித் தரல ஆண்டவன் என்று உங்களுக்கு நிச்சயம் விளக்கம் கிடைக்கும். படிங்கப்பா. இப்போ இந்த இப்ப படிச்சீங்கல்ல, முனாஃபிக்கின்கள் காஃபிர்களுடன் நண்பராக ஆக்கிக் கொள்கிறார்கள். அது பக்கத்துல 5:51 எழுதிக்கங்க. அது பக்கத்துல 5:51. உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று ஒரு ஹெட்டிங் போட்டுருங்கப்பா. உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கிறங்க. அப்படி ஹெட்டிங் போட்டு படிச்சு ஃபுல்லா போய் எழுதிக்கிறங்க. 2 ஆயத்து படிச்சதுல அதை படிச்சுக்கிட்டு 5:51 எழுதிக்கிறங்க. இப்ப நிறைய வருது. இதெல்லாம் கோவா எழுதிட்டாங்க. யார நண்பன் ஆக்கிக் கொள்ளணும், யார் நண்பன் ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்ற விஷயம் வருது இல்ல. அதெல்லாம் இந்த தலைப்பு எழுதிட்டே வாங்க. படிங்கம்மா. 4வது சூரா 140. அல்லாவின் வசனங்கள் நிராகரிக்கப்படுவதையும் பரிகசிக்கப்படுவதையும் நீங்கள் கேட்டால் அவர்கள் இதை விட்டு வேறு விஷயத்தில் ஈடுபடும் வரையில் அவர்களோடு நீங்கள் உட்கார வேண்டாம் என்று வேதத்தின் மூலம் அவன் உங்கள் மீது இறக்கி உள்ளான். இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். நீங்க தினந்தோறும் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம்தான் இது. உலகம் முழுவதும் தினந்தோறும் இந்த 5 வேளை தொழுகை நடந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆனை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் பேசப்படும். உங்களுக்குள்ள பேசப்படும். நீங்கள் அதை யாரும் பேச மாட்டீங்க. உங்களுக்கு யாரும் கற்றுத் தரவும் மாட்டாங்க. நீங்க போவீங்க, உட்காருவீங்க, ஏதோ செயலை உங்களுக்கு பிடித்தமான செயலை செய்வீங்க, வந்துருவீங்க. அதாவது அல்லாஹ்வின் பேச்சையோ, அல்லாஹ் கொடுத்த குர்ஆனையோ பேசுவதில் எந்தவித முனைப்பும் காட்ட மாட்டீர்கள். கேலி செய்துவிட்டு, அதற்கு விரோதமான செயல்களை செய்துவிட்டு, குர்ஆனில் சொல்லப்படாத விஷயங்களை செய்துவிட்டு வருகின்றீர்கள். இதான் நடந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல உட்கார வேண்டான்னு சொன்ன பிறகு, இந்த உலகம் முழுவதும் அங்கேதான் உட்கார்ந்துருக்கும். ஸ்பெஷலா வெள்ளிக்கிழமை கூட்டம். அங்க என்ன பேசுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பேசுறவருக்கும் தெரியாது. அந்த உட்கார்ந்திருக்க கூட்டத்துக்கு ஒண்ணும் தெரியாது. எப்படி கேலியும் கூத்து நடந்து கொண்டிருக்கு தனியா உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. இந்த ஆயத்தை வைத்துக்கொண்டு இந்த உலகம் முழுவதும் செய்யும் கேலியும் கிண்டலும் பார்த்துக்கிருங்க. குர்ஆனை பற்றி ஒரு ஆயத்தை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்றதே என்றும் எடுத்து கூற மாட்டார்கள். இவர்களும் படிக்க மாட்டார்கள். எதற்கு போறோம்? என்ன செய்றோம்? அதுவும் தெரியாது. ஏதோ ஒரு கடமைப்பா.
சடங்கு சம்பிரதாயம்ப்பா. அதான் பேசலாம். அப்படின்னு போயிட்டு இருக்குதுப்பா. இத உண்மைய சொல்றேன். கேட்டுக்கிருங்க. தவறா இருந்தா தவறுன்னு சொல்லுங்க. அல்ல நாங்க சரி குரான் படி அப்படி நடக்கிறோம்னு சொன்னா, சரி செய்யுங்க. வேற ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. இப்போ அந்த இடத்த உட்கார வேண்டாம் என்று சொன்ன பிறகு, அந்த இடத்துல உட்காருவோம் என்று உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் செய்றாங்க. கண்ணால பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது அழகான உதாரணம். கண்ணெதுக்கு நடந்து கொண்டு உண்மை உதாரணம். நடந்துகிட்டு இருக்குது இப்போ. நான் எது நடந்து போன விஷயம் சொல்லல. இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கின்றது உலகம் முழுவதும். நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க? இந்த ஆயத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எத சேர்க்க போறீங்க? உதாரணமா எத காட்ட போறீங்க? இதெல்லாம் பார்த்துக்கிறோம். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் மிகப்பெரிய காரியம். மிக நுட்பமான விஷயங்களை கொண்ட இந்த குரான். இதை மிக நுட்பமாக தான் நீங்கள் அணுக முடியும். முற்றிலும் உங்களை யாரென்று நீங்கள் புரிந்து கொண்டால் தான் இந்த விஷயத்தை நீங்க அணுக முடியும். எந்த விஷயத்துல? இந்த குர்ஆன் விஷயத்த அணுக முடியும். இல்லாட்டி நெருங்கவே முடியாது. ஒரு கால் நெருங்க முடியாது. நீங்க நெருங்க முடியாது. அதுக்கு முதல்ல தேவையானது விஷயம் சுஜூது, ருக்கு 2யும் நீங்கள் முற்றிலும் அறிந்திருக்க வேண்டும். சுஜூது, ருக்கு இது 2ம் இல்லாம நீ குர்ஆன் தொடவே முடியாது. இப்போ அல்லாஹ் என்ற வார்த்தை மாதிரி சுஜூத் ஒரு வார்த்தை. இதுக்கு அர்த்தமோ, விளக்கமோ எதுவுமே கிடையாது. சுஜூத் என்றால் இதான். இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சுஜூத் செய்யுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அவர்களுக்கு குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூது செய்வதில்லை. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதுல? அப்ப சுஜூத் தான் முக்கியம் முதல்ல செய்யணும்ப்பா. அதுக்கப்புறம் ருக்குல இருக்கணும்ப்பா. இது 2யும் ஒழுங்கா கடைப்பிடித்தால் தான் நீ குர்ஆனை ஓத முடியும்ப்பா. புரிஞ்சுக்கிற முடியும்ப்பா. அல்லாஹ் உனக்கு அப்பதான் சொல்லித் தருவான்பா. இந்த 2 விஷயத்தை செய்வதற்கு தூய்மை அவசியம்ப்பா. இந்த 2 விஷயத்தை நீங்க ஒழுங்கா செய்வதற்கு தூய்மை அவசியம்ப்பா. இதான் இப்ராஹிம் மார்க்கம். சுஜூது செய்பவர்கள், ருக்கு செய்பவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு அந்த வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் என்று இப்ராஹிமுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன் வீட்டை சுற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், ஒரு நல்ல மனிதர் ஒருவர் இருக்கின்றார், நல்ல விஷயங்கள் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், வாருங்கள் கேட்போம் என்று வருகிற மக்களுக்கு நீர் வீட்டை தூய்மை வைத்துக் கொள்ளும். யாரும் வரல. சொன்னதுதான். ஒருத்தன் கூட வரல. வந்தாங்கன்னா வீட்டை எப்பவும் தூய்மையா, பரிசுத்தமாக நீங்க இருந்து கொள்ளுங்க என்று இப்ராஹிமுக்கும், இஸ்மாயிலுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கிருங்க. எதுல ஸ்டார்ட்டிங் இப்ப எப்ப அவங்க இஸ்லாத் விஷயத்தை மக்களுக்கு இந்த வீட்டின் அஸ்திவாரத்தை எழுப்பும் பொழுது, எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அன்த ஸமீயுன் அலீம். நீ சொன்ன பிரகாரம் வீடுண்டா வீடு போயிறாதீங்க. நீ எங்களுக்கு என்ன கட்டளையிட்டியோ, எதை மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று நீ எங்கள் மீது இந்த விஷயத்தை ஏற்படுத்தினாயோ, அந்த விஷயத்தை நாங்க ஆரம்பித்து விட்டோம். இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்வதற்காக நாங்கள் இருவரும் கிளம்பிவிட்டோம். அதான் அர்த்தம். வீட்டின் அஸ்திவாரத்தை எழுப்பிய பொழுது. அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை மக்களுக்காக செய்யப்படும் பொழுது, நீ சொன்னபடி நாங்க ஆரம்பிச்சிட்டோம் யா அல்லாஹ். எங்களிடம் ஏற்றுக்கொள்வாயாக. நீனே கேட்பதில் மிக மேலானவன். செய்வதில் மிக்க மேலானவன் என்று இப்ராஹிம் நபியும், இஸ்மாயில் நபியும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு என்ன வீட கட்டினாரு, அத கட்டினா சொல்லிட்டு போயிடாதீங்க. வீட்டின் அஸ்திவாரத்தை எழுப்பிய பொழுது, நாங்க ஆரம்பித்து விட்டோம். நீ என்ன கட்டளையிட்டு எங்களுக்கு அந்த வேலை செய்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். ஆரம்பித்து விட்டோம். எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்யும் செயலை ஏற்றுக்கொள்வாயாக என்று
இப்ராஹிம் நபியும் அவர் மகன் இஸ்மாயிலும் கேட்டுக்கொண்டார். துவா கேட்டுக்கொண்டார். அந்த மாதிரி இப்ப ஆரம்பமாகுது. எதுல ஆரம்பமாகுது? சுஜூது ருக்கு. நீங்க இப்ராஹிம், நீங்க பேசுற பேச்ச கேட்டுக்கொண்டு அவர் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். வீட்டில் போய் சுஜூதிலும் ருக்குவிலும் இருப்பார். வீட்டிற்கு போய் சுஜூதிலும் ருக்குவிலும் இருப்பார்கள். அது அர்த்தம், உண்மை அர்த்தம் அதுக்கு. 2ல 124, 125 படிச்சு ஒழுங்கா படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். ஒழுங்கா நிறுத்து, அன்னைக்கு சொன்ன மாதிரி நிறுத்தி படிங்க. ஒவ்வொரு வார்த்தையா நிறுத்தி படிங்க. இதுக்கு என்ன உண்மையா அர்த்தம் என்ன? இந்த வார்த்தைக்கு உண்மையா அர்த்தம் என்ன? இந்த வாக்கியத்திற்கு உண்மையான அர்த்தம் என்ன? இந்த வசனத்திற்கு உண்மையான அர்த்தம் என்ன? ஒழுங்கான அர்த்தம் என்ன? என்று எண்ணி அந்த அர்த்தத்தை எடுத்து, அதுக்கப்புறம் அந்த முழுமையா அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா அந்த அந்த ஆயத்து முழுமையா ஓதி திருப்பி ஒழுங்கான நிலைக்கு வந்துரணும் நீங்க. சந்தேகம் இல்லாமல் இதுதான் ஒழுங்கான அர்த்தம். அர்த்தம் தான். விளக்கம் இல்ல. அர்த்தம் எடுத்தாச்சுப்பா. இன்னும் இத சிந்திச்சு விளக்கத்தை எடுக்கணும். ஸிக்ரையும் அடையணும். இந்த மாதிரி தான் குர்ஆன ஓதணும். இப்போ என்ன படிச்சீங்கப்பா கடைசியா? உட்கார வேண்டாம் ஆ. என்று ஆ. வேதத்தின் மூலம் அவன் உங்கள் மீது இறக்கியுள்ளான். இப்போ உலகம் பூரா எங்க உட்கார்ந்துருக்கு நீங்க பாருங்க. நோன்ப பத்தி சொல்லியாச்சு. கிளியர் கட்டா சொல்லிட்டான். ஆனா நடக்கிறதா? அதுக்கு விரோதமா அந்த 285க்கு விரோதமா இன்னைக்கு நோன்பு நடந்துட்டு இருக்குது. அந்த கூட்டமா கூடுறாங்க, சாப்பிடுறாங்க, இதே தான். இது வீடியோ வேற எடுத்து காட்டி சாப்பிடுறது நோன்பு தொக்காது. பார்த்து எப்படி ஆட்டம் பாட்டம் போயிட்டு பாருங்க. என்ன சொன்னாலும் அத விட்டாச்சு. அத விட்டுட்டு வேறு விஷயங்கள் வேகமா இறங்கியிருக்கு. இப்படி நீங்க உட்கார்ந்தால் என்ன ஆகும்ன்னு அவங்களுடைய கூலியை கணிச்சுக்கிடுங்க. அல்லாஹ் இந்த வேதத்தின் மூலமாக எச்சரிக்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கங்க. வேதத்தின் மூலமா. மற்ற புத்தகங்கள், ஹதீஸ் புத்தகங்கள், மற்ற பேச்சுக்கள் கிடையவே கிடையாது. ஆண்டவன் சொல்றான், எங்க இன்னொருத்தன் பேச்சை கேட்டுக்கொண்டு, இன்னொருத்தன் செயலை பார்த்து கொண்டும், அதன்படி நீங்க போய் விடாதீர்கள். வேதம் என்ன சொல்லுகின்றதோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கூறுகின்றான். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். குர்ஆன் மட்டுமே போதும் ஹெட்டிங் போட்டு அதை எழுதிக்கிறங்க. வேதத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். இப்ப என்ன சொல்ல போறீங்க? வேதத்தை ஃபாலோ பண்ண போறீங்களா? இல்ல. எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது. யாராவது சொன்ன பேச்செல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இத படிப்பாங்களா? 2ம் தான் வேணும்ங்கிறாங்க. இல்ல. நல்லா 2யும் எடுத்துக்கிறங்க. 3 எத்தையும் எடுத்துக்கிறங்க. உங்க சொந்த விஷயம் அது. இத தலையிடறதுக்கு எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது. அல்லாவே பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறான். ஆகவே உங்க வேண்டிய விஷயம் செஞ்சுக்கிறங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறங்க. வேதத்தின் மூலமா, இந்த வார்த்தை மூலமாக என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த வேதம் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுது. இதன்படி நடந்து கொள்ளுங்க. அப்படின்னு அர்த்தம். வேற எதையும் பார்க்காதீங்க. எவன் பேச்சையும் கேட்காதீங்க. யாருடைய புத்தகத்தையும் படிக்காதீங்க. எந்த கதை, கட்டுக்கதை எதுவும் படிக்காதீங்க. இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு அர்த்தம் இருக்கு. குர்ஆன் மட்டுமே போதும் இந்த ஹெட்டிங் எழுதியிருந்தீங்கன்னா, அதுல இந்த முக்கியமான ஆயத்து. இந்த ஆயத்த நம்ம எழுதிக்கிறோங்க. எழுதிக்கிட்டு வேதத்தின் மூலமாக எச்சரிக்காம அட்டெண்ட் பண்ணிக்கிறோம். படிங்க. அவ்வாறு உட்கார்ந்தால் நீங்களும் அவர்களைப் போன்றவர்களே. ம். முடிஞ்சிருச்சு கதை. யாரு? நிச்சயமாக ம். நிச்சயமாக அல்லாஹ் நயவஞ்சகர்களையும் காபிர்களையும் எல்லாம் நரகத்தில் ஒன்றாக சேர்த்து விடுவான். இப்போ இந்த குர்ஆனுக்கு விரோதமா நடக்கூடியவர் யாரு? நயவஞ்சகர்கள், காஃபிர்கள். நல்லா பார்த்துக்கங்க. குர்ஆன் சொல்லிக்கிட்டு, அல்லாஹ்ன்னு சொல்லிக்கிட்டு, முகமது நபின்னு சொல்லிக்கிட்டு, அதுக்கு விரோதமாகவே செயல்பட்டு பேச்செல்லாம் அப்படியே 100% விரோதம் நடந்துட்டு இருக்கு. நரகத்தில் சேர்த்து விடுவான். நரகம் நிச்சயமாகிவிட்டது. யாருக்கு? இந்த குர்ஆன் சொல்லிய விஷயத்திற்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு. இந்த இன்னைக்கு ஜட்ஜ்மென்ட் போட்டுட்டான் ஆண்டவன். படிச்சுக்கிருங்க. என்ன செய்ய வேணுமோ, நீங்க உங்க டிசிஷன். நீங்க என்ன தீர்மானிக்கிறீங்களோ, எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ, நீங்கள் செய்யுங்க. படி. 141 இந்நயவஞ்சகர்கள் உங்களை
எப்பொழுதும் கவனித்தவர்களாகவே இருக்கின்றனர். இப்போ இந்த நயவஞ்சகர்கள் உங்க குர்ஆன ஓதிட்டு இருக்கிறோம். நம்ம ஓதிட்டு இருக்க ஒரு 10, 15 பேர் தான் இந்த உலகத்திலேயே. இந்த 10, 15 பேர அவ்வளவு பேர் பார்த்துடுறாங்க. இந்த நயவஞ்சகர்கள் இப்படிப்பட்டவர்கள் குர்ஆனுக்கு வந்து கொண்டிருக்கும் கூட்டத்தினர் அவ்வளவு பேர் உங்கள பார்த்துட்டு இருக்காங்க. உங்க மீது குறை சொல்லலாமா, திட்டலாமா என்று பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். உங்களை காஃபிர் என்று சொல்லலாமா? என்னெல்லாம் செய்யலாம்? இதே எண்ணத்தான் போயிட்டு இருக்கே தவிர, நம்ம தப்பா போறோம், நம்மளும் ஒழுங்கா மாறிக்கொள்வோமே, ஒழுங்கான வழி செல்வோமே, அந்த எண்ணம் கிடையாது. உங்கள எப்படி அழிக்கிறது? நாங்கல்லாம் ஒண்ணா போயிட்டு நீ மட்டும் என்ன புதுசா குறை வந்துட்டு இருக்கிற. அதான் இந்த மக்களுடைய எண்ணம். உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ம். அல்லாவின் அருளினால் உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் அவர்கள் உங்களிடம் வந்து நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று கூறுகின்றனர். அல்லாஹ்வின் கிருபையால் இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைத்தால், நாங்க உங்களுடன் இருந்தோம். எது நயவஞ்சகர் சொல்லுவாரு. நீங்க அவங்க உண்மையான நயவஞ்சகர் விஷயம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு. உங்க முன்னாடி நல்லா நடிப்பாங்க. உங்களுக்கு வெற்றி கிடைச்சுச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது உபயோகமான விஷயம் நடந்துச்சுன்னா, உங்களுக்கு பொருளோ ஏதோ கிடைத்தால், நாங்க உங்களோட தான் இருந்தோம். எங்களுக்கு தாங்கல. உங்களுக்கு கிடைச்சா எனக்கு தாங்கலன்னு கேட்பாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. நயவஞ்சகர்கள்னா, உங்க முன்னால ஒண்ணு பேசிட்டு, உங்களுக்கு விரோதமாக பின்னால் பேசுவது நயவஞ்சகர்கள், முனாஃபிக்கீன்கள், ட்ரெச்சரஸ் ஃபெலோஸ் சொல்லுவாங்க. இப்போ அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் உங்கள இருக்கவில்லையா? என்று கேட்பார்கள். ம். மாறாக காஃபிர்களுக்கு ஏதாவது வெற்றி கிடைத்தால் அவர்களிடம் சென்று அவர்களுடன் சேர்ந்து உங்களை நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தும் அந்த விசுவாசிகளிடம் இருந்து காப்பாற்றவில்லையா என்று கூறுகின்றனர். இப்போ காஃபிர்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. என்ன செய்வாங்க? இவன் நயவஞ்சகராச்சே. அங்கே போய் அவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க உங்கள சப்போர்ட்டா பேசிடுறாங்க. அங்கே போய் அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க. அப்ப அங்கே எதோ சொல்றாங்க. நான் உங்கள இருக்கவில்லையா? அவங்களும் இருந்தாங்க. நான் அங்க இருந்தாலும், அவங்க ஜெயிக்கக்கூடிய இருந்தாலும் நான் உங்களுக்கு தான் உங்களுக்கு வெற்றி வாங்கி தரவில்லையா உங்களுக்கு? என்று கேட்பார்கள். 2 பக்கமும் இந்த நயவஞ்சகர் அங்கேயும் இப்படி பேசுவார்கள், இங்கேயும் இப்படி பேசுவார்கள். காஃபிர்கள் ஜெயிச்சாலும், நாங்க தான் இருந்தோம். அவங்க ஜெயிச்சிருப்பாங்க சண்டையில. எப்படி இது அவங்க தோத்தாங்க உங்களுக்கு? அப்ப நாங்க தான் இருந்தோம் நாங்க. என்று அங்கு போய் இதே மாரி தான் பேசுவார்கள். ஜெயித்தால். எவன் ஜெயிக்கிறானோ அவன் பக்கம் போய் சேர்ந்துர்றது. இவன் ஜெயிச்சாலும் சரி, அவன் ஜெயிச்சாலும் சரி. நாங்க தான் இருந்தோம். நான் உங்க தான் இருந்தோம். என்று பேசுவார்கள் இந்த நயவஞ்சகர்கள். ம். எனவே அல்லாஹ் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே நிச்சயமாக மறுமை நாளில் தீர்ப்பு வழங்குவான். ம். படிங்க. மெய்யாகவே காஃபிர்கள் மூமின்கள் மீது வெற்றி கொள்ள அல்லாஹ் யாதொரு வழியும் ஆக்கவே மாட்டான். ம். யாதொரு வழியையும் ஆக்க மாட்டான் காஃபிர்கள் மூமின்களை ஜெயிப்பதற்கு. எந்த வழியும் ஆக்க மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது, இப்ப முந்தைய ஆயத்துல படிச்சீங்கல்ல, அதுக்கு விரோதமா இருக்குது. முந்தைய ஆயத்தில் படிச்சீங்க இதே மாரி. அவர் வெற்றி கொள்ளும் நிலையில் இருந்தால்ன்னு வார்த்தை வருதுல்ல. ஆமா காக்கா. அப்போ அப்ப அதுக்கும், இதுக்கும் முரணா இருக்குதப்பா. நான் சொல்ல கேட்கிற கேள்வி சரிதான முரண்பாடா? சரியா இருக்குதா? எல்லார்ட்டயும் கேட்கிறேன். முரண்பாடா? முரண்பாடு இல்லையா? மட்டும் கேளுங்க சொல்லுங்க. சரி. யோசிச்சு பாருங்க. எடுத்த எடுப்பில எல்லாரும் கேள்வி கேட்க முடியாது. எடுத்த பதில் சொல்ல முடியாது. கேள்வி மட்டும் குறிச்சு வச்சுக்கங்க. கேள்வி குறிச்சு வச்சுக்கங்க. பதில் சொல்லும்போது பதில் சொல்லுங்க. இப்போ என்ன படிச்சீங்க? இப்ப இந்த ஆயத்த என்ன படிச்சீங்க? மெய்யாகவே காஃபிர்கள் மூமின்கள் மீது வெற்றி கொள்ள அல்லாஹ் யாதொரு வழியும் ஆக்கவே மாட்டான். இப்போ உங்கள ஜெயிக்கிறதுக்கு காஃபிர்களுக்கு எந்த வழியும் ஏற்படுத்தவில்லை, ஏற்படுத்தவும் மாட்டான். வெற்றி எப்போதும் உங்களுக்கு தான் நிச்சயமாக சொல்லிவிட்டான். ஆகவே தோல்வியே வராது. அப்படி தோல்வி வந்தால்
நீங்க ஒண்ணும் சரியா குரான ஓதல, புரிஞ்சுக்கிறல, அதன்படி நடக்கவும் இல்லை என்று அர்த்தம். உங்களுடைய காரியங்கள் சரியாக நிறைவேறாவிட்டால், நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய இப்ப எல்லாம் ஓதி இப்ப நம்ம இந்த 10, 15 பேர் வந்து பேசிக்கிறோம். வேற யாருகிட்டயும் போக தேவையில்ல. இந்த 10, 15 நமக்குள்ள விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒரு நியத்துல, ஒரு விஷயத்துல உறுதியா நின்று ஓதிட்டு இருக்கிறோம். வே வே நியாயம் வர முடியாது. வெற்றி அடைய முடியல. ஜெயிக்க முடியல. ஒண்ணும் செய்ய முடியல. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்க சரியா ஓதல. உன்னை என்னை நீங்க புரிந்து கொள்ளவே இல்லை. அல்லாஹ் என்ற வார்த்தையும் புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் என்ற ரப்பையும் புரிந்து கொள்ளவில்லை. 2 விஷயம் சொல்றேன். அல்லாஹ் என்ற வார்த்தையை முழுமையா புரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் என்ற ரப்பை ஒழுங்கா புரிந்திருக்க வேண்டும். இது வேறு விஷயம். எது? அல்லாஹ் என்ற வார்த்தை ஒரு விஷயம். அல்லாஹ் என்ற ரப் அது ஒரு விஷயம். இதற்கு உதாரணமாக ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கின்றேன். என்ன சொல்லியிருக்கின்றேன்? எவர்கள் எங்களுடைய அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன், எங்களுடைய ரப் என்று உறுதியாக நிலைத்திருக்கின்றார்களோ, இப்போ அதிலே 2 வார்த்தைய அவன் பிரிச்சே சொல்றான். எவர்கள் அல்லாஹ் தான். அதுக்கப்புறம் எங்களுடைய ரப் என்று கூறி அதில் நிலைத்திருக்கின்றார்களோன்னு ஆண்டவன் சொல்றான். 41, 30ல. இப்போ அல்லாஹ் என்ற நிறைய தடவ படிச்சாச்சு, பேசியாச்சு. அல்லாஹ் வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. அது பேரு கிடையாது. அதுக்கு டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அதுக்கு விளக்கம் கிடையாது. உருவம் ஒண்ணுமே எது கிடையாதுன்னு பேசியாச்சு. இந்த இறைவன், இவன் தான் உங்களுக்கு இறைவன் ஆகுறான். எவன் இறைவன் ஆகுறான்? இப்பேற்பட்ட நியதிகளை கொண்ட அல்லாஹ் என்ற வார்த்தை உடையவன் தான் உங்களுக்கு இறைவனாக, உங்கள் ரப்பாக ஆகின்றான். நீங்க குரான் வார்த்தைகள ஓதுறதுக்கே முதல்ல பழகிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ரப்புல் ஆலமீன்களுக்கெல்லாம் ஆலமீன் அகிலங்களுக்கெல்லாம் அவன் ரப். அப்ப ரப்புன்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறங்க. எதை குறிக்கின்றது ரப்பு என்ற வார்த்தை? எந்த விஷயத்தை குறிக்கின்றது? அதனுடைய அம்சம் என்ன? அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய விசேஷ தன்மை என்ன? அதனுடைய செயல்கள் என்னன்னு முதல்ல நீங்க உருவகப்படுத்தின விஷயம் கொண்டாடணும். இதையெல்லாம் வைத்து ஆட்சி பண்ணக்கூடிய எவன் என்றால் அந்த அல்லாஹ். நான் சொல்லுவது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இப்பொழுது. அதை ஒழுங்கா படித்து, படித்து, படித்து வந்தா தான் இது விஷயம் ஒண்ணு, இந்த விஷயம் ஒண்ணு 2 விஷயத்தையும் கிளப் பண்ணணும். 2யும் கிளப் பண்ணணும். எது? அல்லாஹ் என்ற வார்த்தையையும், ரப்பு என்ற வார்த்தையும் சேர்ந்தா தான் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனா நீங்க ஆயிக்கொள்ள முடியும். இது 2ம் தெரியாம இருக்கிற சமயத்துல ஒண்ணுமே தெரியாது. நீங்க செய்ய முடியாது. இப்ப நம்மளுக்கு அல்லாஹ் என்ற வார்த்தையும் தெரியாது. ரப்பு என்ற வார்த்தையும் தெரியாதுப்பா. அதான் இப்ப உண்மையான விஷயம். உண்மையான நிலைமை 2மே என்னன்னு தெரியாது. உங்களுக்கே எல்லாம் தெரியும். என்ன சொல்லுவீங்க? நம்மளா பேசிட்டது தான். இந்த வார்த்தை தான் இது. ஒரு புரொனன்சியேஷன் ஒரு உச்சரிப்பு தான் அல்லாஹ். அதையும் புரிஞ்சுக்க சொல்லியாச்சு. உச்சரிப்பு தான். அதுக்கு அர்த்தம் கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு உருவம் கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து உங்க ரப்புடைய பெயர் என்றும் கிடையாது. பெயரும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு, அப்ப அது என்னது? சரி இந்த விஷயத்துக்கு மெதுவா வருவோம். இதெல்லாம் நீங்க டெய்லி சிந்திச்சா தான் உங்களுக்கு குரான் ஓத முடியும். இல்லாட்டி முடியாது. இந்த விஷயங்களை எல்லாம் ஒழுங்கா சிந்திக்கணும். இந்த மாரி வருதே என்ன இது? என்ன இது? என்ன இது? இதையெல்லாம் புரிவதற்கு தான் சொன்னேன். ஒரு விஷயத்த அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி தரலன்னு சொன்னேன். அது என்னன்னு கேட்டேன்.
இப்ப அத கொண்டு வரணும். அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன் சொல்லி தரல? குரானே சொல்லிக் குடுத்துட்டான் ஆண்டவன். குரான அல்லாஹ்ட்ட கேட்டு மக்களுக்கு பயன் பண்ண வச்சுட்டாரு. ஆனா ஒரு விஷயத்த சொல்லி தரல. அந்த ஒரு விஷயத்த என்னன்னு நீ கண்டுபிடிச்சீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். குரான் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய வழியில் வந்து விடுவீர்கள். குரான் எப்படிப்பட்டது, இந்த புத்தகம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு வழியில் வந்து விடுவீர்கள். ஆகவே ஓதுகின்ற முறை, நீங்க சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்று தான் சொல்லிக் கொண்டே வருகின்றேன். இதுல நீங்க தேர்ச்சி பெற்றால் தான், நீங்க குரான வச்சுக்கிறதுக்கு லாயக்கான ஆள். இல்லாட்டி சும்மா கையில இருக்குது. சும்மா கையில இருக்கு. இன்னும் பெரிய கேள்வி ஒன்று இருக்குது. குரான்டா என்ன? இந்த வார்த்தை குரான் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஒரு புத்தகம். குரான் ஆண்டவன் சொல்றான். இந்த குரான்டா என்ன? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நீங்க குரான் சொல்லிட்டு இந்த குரான் இந்த புத்தகத்துக்கு பேர் குரான் வச்சிருக்கிறீங்க. கிடையாது. இந்த புத்தகத்துக்கு பெயர் குரான்பா. அந்த புத்தகத்துக்கு பேர் இன்ஜீல்பா. இந்த புத்தகத்துக்கு பேர் தௌராத்பா. தௌராத் இல்ல பேர் கிடையாது. அது விஷயம் என்னன்னு தான் கேட்கிறேன். குரான்டா என்ன? என்ன இதுவரையும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? குரான் இந்த வார்த்தைக்கு உண்மையா அர்த்தம் என்ன? அரபி மொழியில குரான் போட்டாச்சு. அரபி மொழியில ஜிக்ர்ன்னு போட்டாச்சு. அரபி மொழியில ஃபுர்கான்னு போட்டாச்சு. அரபி மொழியில ஹக்கீம்ன்னு போட்டாச்சு. என்ன? இந்த குரானை அந்த லிஸ்ட்ல சேர்க்கணும். இந்த குர்ஆன் இந்த 4 வார்த்தையை கொண்டது குரான் அந்த லிஸ்ட்ல சேர்க்கணும். குரான் எதை குறிக்கின்றது? இந்த குரான் இந்த புத்தகம் எதை குறிக்கின்றது? பார்த்துக்கிருங்க. பேசுனா விஷயங்கள் போய்க்கொண்டே இருக்கும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் கிருபையால் புதிய விஷயங்கள் தான் அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டே இருக்கிறான், சொல்லிக் கொண்டே இருக்கிறான். உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். இவ்வளவு விஷயம் சொல்லியாச்சு. இப்ப ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய கேள்விகளும், விஷயங்களும், புது விஷயம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த முறையில நீங்க குரானை ஓதி இருக்க வேண்டும். அத நீங்களே கண்டுபிடிச்சிருக்க இப்பதான் ஓதணும்னு நீங்க புரிஞ்சிருக்க வேண்டும். புரிந்து இந்த மாரி தான் குரான் ஓதணும். குரான்ல இதான் அர்த்தம். இந்த விஷயத்த அல்லாஹ் ரசூல் சொல்லித் தரல. இதெல்லாம் மடமடன்னு நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இப்படிதான் குரான ஓதுகின்ற முறையும், மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய முறையும் இதான். இந்த வழிதான். குரான்ல யாருக்கும் அர்த்தம் தெரியாது. என்னன்னு தெரியாது. என்னன்னு தெரியாது. இதுவரை நாங்க சொல்லவும் இல்ல, கேட்கவும் இல்ல. வேண்டாம் கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியாம வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது, புதுசா ஒண்ணு தூக்கி சரக்க சேர்த்து இது என்னன்னு கேட்டா அவ்வளோதான். நம்ம குழம்பி பத்த உழுந்துரும். படிங்க. அடுத்தது படிங்க. 142 நிச்சயமாக இந்நயவஞ்சகர்கள் அல்லாவை வஞ்சிக்க நினைக்கின்றனர். ஆனால் அவன் அவர்களை வஞ்சித்து விடுவான். இப்போ வஞ்சிக்கிறதுக்கு, அல்லாஹ்வை ஏமாத்துறதுக்கு, அல்லாஹ்க்கு விரோதம் நடக்கிறதுக்கு இவ்வளவு மாஸ்க் பள்ளி ஆசை தேவைப்படுதுப்பா. புரிஞ்சுக்கங்க. இப்ப சிம்பிளா வச்சுக்கிறத நிறுத்திக்கிறேன். அல்லாஹ் ஏமாத்துறதுக்கு, வஞ்சிக்கிறதுக்கு மூளைக்கு மூளை பள்ளிவாசல் தேவைப்படுதுப்பா. அடுத்தது படிங்க. அதுக்கு மேல சொல்ல சலாத்து தேவையில்ல. ம். சலாத்துக்கு அவர்கள் தயாராகும் பொழுது சோம்பல் உடையவராகவே நிற்கிறார்கள். சலாத் நம்ம இந்த விஷயம் என்ன இப்ப இந்த இடத்துல சலாத் வார்த்தை வருதே, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? எத்தனையோ சலாத் வருது. எல்லா சலாத்துக்கும் ஒரே அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முந்தைய கேள்வி கேட்டேன். இந்த சலாத்துக்கு என்ன? இந்த சலாத் 10, 15 பேர் கேட்டேன். 10, 15 பேர் 10 ஆன்சர் சொன்னீங்க. ஆச்சு ஒரு வருஷம் மேல ஆச்சு கேட்டு. இந்த சலாத் வார்த்தை படிச்சீங்களே, இந்த சலாத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் தான் இருக்கு. இது என்ன விஷயம் சொல்ல முடியுமா? இது எந்த விஷயம் இந்த ஆயத்தில் வரக்கூடிய சலாத் எந்த விஷயத்தை குறிக்கின்றது? எழுதிருங்க.
நான் எழுதி நீங்க பதில் சொல்றது கிடையாது. இல்லைங்க இதெல்லாம் தேவை. நீ குரான ஓதுறேன்னா, நான் என்னென்ன கேள்வி கேட்கறனோ, அதெல்லாம் முக்கியம் தேவை. அதுக்கு நீங்க பதில் கிடைச்சா தான், நீங்க குரான் ஓதுறீங்க அர்த்தம். நீங்க பதில கேள்வி தூக்கி போட்டு படிச்சுட்டு இருந்தா, படிச்சுட்டு வேணாம்னு சொல்லல. உங்க சொந்த விஷயம் அது. இத மனசுல வச்சு இது என்னப்பா இந்த மாரி ஆமா இருக்குது. கரெக்ட்டா கேட்கிற கேள்விக்கு சரிதான். கேள்வி சரிதான். இந்த சலாத்துக்கு என்ன அர்த்தம்? நின்றணும். கண்டுபிடிக்கணும். இது இந்த இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சலாத் என்ன அர்த்தம்? என்று கண்டுபிடிக்கணும். சரி படிங்க அந்த ஆயத்த படிங்க. நீ சலாத்துக்கு அவர்கள் தயாராகும் பொழுது சோம்பல் உடையவராகவே நிற்கிறார்கள். இந்த சலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், தயாராகும் பொழுது சோம்பலுடன், வேண்டா வெறுப்பாக. இது என்னப்பா இது எல்லாமே செஞ்சுட்டு போய் எவன்டா இத போய் செய்வான்? பிடிக்கவே பிடிக்கல அவனுக்கு. சோம்பலுடன். அப்ப வேற வேலைய பார்க்கலாம். வெட்டி வேலை எவ்வளோ இருக்கு பார்க்கலாமே. இத போய் அவன செய்ய சொல்றானே. இது எனக்கு பிடிக்கவே இல்ல எனக்கு. இப்ப இதுக்காக எடுப்பெடுத்து இத நான் செய்யறதுக்கு எனக்கு இப்போ மனசும் சரியில்ல, எதுவும் சரியில்ல. விட்டுட்டு மத்த வேலைய பார்க்கலான்னு போறான்ல, இவன் சோம்பலும் இருக்கின்றான். வேண்டா வெறுப்போட செய்றான். பிடிக்கவே இல்ல அவனுக்கு. இப்ப கேள்வி எழுதிக்கிடுங்கப்பா. எழுதிக்கிட்டு இங்க பதில் சொல்லுங்க. சலாத்துக்கு அவர்கள் என்றால் மிகுந்த சோம்பலுடன் இருக்கின்றார்கள். அப்புறம் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவே மனிதர்களுக்கு இருக்கிறார்களோ காண்பிப்பதற்காகவே இந்த வேலை செய்கின்றார்கள். நான் ரசூல் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த மாரி செய்றேன், போறேன், வர்றேன்னு சொல்லிக்கிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விட்டு போயிட்டா வச்சுருங்க. ஆரம்பத்துல கேட்டாங்க, வேகமா வந்தாங்க, என்னமோ செஞ்சாங்க, போனாங்க. ரசூல் கூட நாங்க நடக்கிறோம், இறங்குறோம்ன்னு காட்டுனாங்க. சும்மா வெறிய இதான் காட்டுனாங்களே தவிர, மத்தபடி மனசுக்குள்ள எந்த ஆசையும் கிடையாது. மனிதர் பார்த்துக்கிட்டு நாங்கெல்லாம் பாருங்க எப்படி ரசூல ஃபாலோ பண்றோம் பாருங்கன்னு காட்டிக்கிறதுக்காக, இந்த விஷயத்துல இறங்குனாங்க அவங்க. இந்த விஷயத்துல இறங்குனாங்க. அதுவும் வேண்ட வெறுப்பா இறங்குனாங்க. முழுமையா ஆசைப்பட்டு, ஈடுபட்டுக்கிட்டு வரல. அவங்க பாட்டுக்கு மக்களுக்கு காட்டுறதுக்காக தர்மம் பண்ணுவாங்கல்ல, உலகத்துக்கு காட்டுறதுக்காக தர்மம் பண்றாங்கல்ல, அந்த மாரி தான் இதையும் செய்தார்கள் அவர்கள். இன்னும் மிகச் சொற்ப அளவே அன்றி அவர்கள் அல்லாவை ஜிகிர் செய்வதில்லை. ஒவ்வொரு கூட்டம் வந்துச்சுப்பா. ஆண்டவன் சொல்றான், சொற்ப அளவே தவிர, வேறு யாரும் அல்லாஹ் ஜிக்ரு செய்வதே கிடையாது. அப்போ ஜிக்ர கற்றுக்கொண்டவர்கள் அந்த கூட்டத்தில இருந்திருக்கின்றார்கள். நல்லோர்கள் இருக்கின்றார்கள். அந்த நல்லோர்கள்ல ஒரு கூட்டம் தான் ரசூலோட சேர்ந்து போரிட்டவர்கள். ரசூலுக்காக உயிரை விட்டவர்கள். ரசூலுக்காக எப்பொழுதும் ரசூல் பக்கத்திலேயே இருப்பவர்கள். இவங்கெல்லாம் நிச்சயமாக ஆண்டவன் கற்றுக் கொடுத்திருப்பான். கத்துக் கொடுத்திருப்பான். ஆகவே இந்த சொற்பமானவர்களைத் தவிர மற்ற யாரும் பெரும்பாலான மக்கள் எல்லாம் ஊருக்கு காட்டுறதுக்காக தான் பெரிய ஆள்னு காட்டுறதுக்காக தான் நடந்து கொண்டார்களே தவிர, மற்றபடி அவர்கள் ஆசையோட, சுறுசுறுப்பாக இந்த இடத்த முதல்ல செய்யணும் என்ற எண்ணத்தோட யாரும் ஈடுபாடு காட்டவும் இல்லை. கலந்து கொள்ளவும் இல்லை. அல்லாஹ்வே சொல்லிட்டான். சொற்பமே தவிர மற்ற யாரும் ஜிக்ர் செய்வதில்லை. ம். 143 இந்த முனாஃபிக்குகள் மூமின்களின் பக்கமும் இல்லை, காஃபிரின் பக்கமும் இல்லை. ம். இரு பிரிவினர்களுக்கிடையே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க. அல்ல அப்பமே இது 4வது சூரா இறங்கும்போதே இந்த மாரி வேல ஆரம்பிச்சுட்டாங்க. மூமின்கிட்டே வரமாட்றானுங்க. முனாஃபிகின் கிட்டயும் போமாட்றானுங்க. 2ம் கெட்ட நிலையில தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இப்படி போறதா? அப்படி போறதா? எது நம்புறது? எங்க பணக்காரன் இருக்கிறான், அந்த பக்கம் போயிரலாமா? இவர் இந்த பக்கம் கூப்பிடுறாரு, நபி முகமது கூப்பிடுறாரு, இந்த பக்கம் போலாமா? எது போலான்ட்டு இன்னும் 2 டிசிஷன்ல இருக்கிறானுங்க. இது இங்க போலாமா? அது அங்கே போலாம். மூமினா இருக்கலாமா? அல்லது காஃபிரா இருக்கலாமா? என்று இருக்கிறார்கள் இவர்கள். ம். அல்லாஹ் எவரை வழி தவற செய்து விட்டானோ அவருக்கு யாதொரு வழியையும் நீர் காண மாட்டீர். இப்ப அல்லாஹ் வழி தவற செய்துவிட்டான். சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. சரி, முழு சோம்பேறியா போய் இந்த விஷயத்துல. உனக்கு பிடிக்காம ஆக்கி விட்டுறேன். சலாத் பிடிக்கலைல்ல?
பிடிக்கமாய்க்கொற்று. எப்படியாவது தொலைஞ்சு போன்னு சொல்லி ஆண்டவன் கை கழுவிட்டான். 144 மூமின்களே, நீங்கள் மூமின்களை விடுத்து காஃபிர்களை நண்பர்களாய் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நம்மளுக்கு சொல்றான்ப்பா. இப்ப ஹெட்டிங் போட்டீங்கல்ல, உற்ற நண்பன் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அந்த ஹெட்டிங்ல நம்ம எழுதிக்கிறோம். மூமின்களே, இப்ப அங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல 10, 15 பேரு, நம்ம சேர்த்து தான் சொல்றேன். இந்த 15 பேரும் மூமின்களை தவிர மற்றவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களைப் போன்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நண்பனாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய மனிதர் உங்களைப் போல் இருக்க வேண்டும். உண்மையான மூமினா இருக்கணும். அப்படி இருந்தால் அவரை நீங்க நண்பனா ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படியே யாரும் கிடையாது, நாமும் கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டும். நாமும் நியாயமா பேசுறேன்னு சொல்லிடுறானவன். நியாயம் தான். நம்மளும் கிடையாது. நம்ம நிலைமை ரொம்ப பரிதாபமான இருக்கு. என்னடா செய்ய ஒண்ணும் புரியுமா? எடுத்தாச்சு. இன்னும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணும் செய்ய முடியலையே. என்ன இந்த மாதிரி போயிட்டு இருக்குதே என்ற ஒரு கவலையோட, பயத்தோட நம்ம போயிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி தருவான். பொறுமையா இருந்து, இந்த பொறுமையா இருக்க காலத்துல தான் குர்ஆன் அதிகமாக ஓதி, என்னதான் இருக்குது சொல்லித்தா யா அல்லாஹ்ன்னு விடாப்பிடியா நின்றீங்கன்னா, எப்போ? இரவு நேரத்தில் நின்றீங்கன்னா, வழி பிறக்கும். அவ்வளவுதான் நம்மளுக்குள்ள விஷயம். இதுவரை தான் நம்மளுக்கு தெரியும். இப்பதான் நடந்துக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். சரி படி. உங்களுக்கே எதிராக நீங்கள் ஒரு தெளிவான ஆதாரத்தை அல்லாஹ்வுக்கு ஆக்கித் தர விரும்புகிறீர்களா? நான் ஒண்ணு சொல்றேன். இந்த மாதிரி நடந்துருங்கன்னு நான் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான். இல்ல, நான் இப்படிதான் நடப்பேன். இது சரிதான் என்று அல்லாஹ்வுக்கு நீங்க சொல்லப் போகின்றீர்கள். பெரிய ஆதாரத்த காட்டப் போறீங்களா? நாங்க செய்தது சரிதான். தவறு கிடையாது. சொல்லப் போறீங்களா? அதுக்காக தானே நாங்க ஒவ்வொரு ஊரா பள்ளிவாசல்கிட்டே இருக்கிறோம். எவ்வளவு உண்மையான காரியங்கள் செய்ய தெரியுமா? என்று சொல்லுகின்றார்கள். நாம் அதைப் பற்றி நான் ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கணும்ல என்ன காரணம்ன்ட்டு. இப்போ அல்லாஹ்க்கு விரோதமா, குர்ஆனுக்கு விரோதமா, ரசூலுக்கு விரோதமாக இந்த மாதிரி வேலை வேகமா நடந்துட்டு இருக்குது. அதைப் பற்றி தான் பெருமையா பேசிக்கிறாங்க. அங்கே பெரிய பள்ளிவாசல். நீங்க பள்ளிவாசல், மசூதி, மஸ்ஜித் பார்த்தா 9, 107, 108 படிச்சுக்கிறங்கப்பா. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லப்பா. ரசூல் நின்ற மஸ்ஜித் எது? நீங்க நிக்கிற மஸ்ஜித் எது? தெளிவா தெரியும் அதுலயே. கொஞ்சம் எல்லோரும் படித்தார்கள் என்றார். இந்த பள்ளிவாசலுக்கு போற அனைத்து மக்களும், இந்த நண்பர்கள் அனைவரும் இந்த 9, 107 9, 108 ஒழுங்காக படித்தால், நம்முடைய மஸ்ஜித் எது? ரசூல் நின்ற மஸ்ஜித் எது? ரசூல் நின்ற மஸ்ஜிதில் மக்கள் எப்படி இருப்பார்கள்? எதன் மீது அவர்கள் ஆசை வைப்பார்கள்? என்றெல்லாம் தெளிவா போட்டிருக்குதுப்பா. அத கொஞ்சம் படிச்சு அது பள்ளிவாசல்ல பேசும் மக்கள் சொன்னாங்கன்னா, எல்லாருமே இன்னைக்கு நல்லபடியா வந்துருவாங்க. அவரும் சொல்ல மாட்டார்கள். இவர்களும் படிக்க மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். அதுக்கு மேல என்ன சொல்றது? உங்க பள்ளிவாசல பத்தி மத்த தெரிஞ்சுக்கணுமா? இதோ 9, 107 ஒழுங்கா படிங்க. 9, 108 ஒழுங்கா படிங்க. தெளிவா புரிஞ்சிரும். நல்ல தெளிவான குர்ஆனையும் இறைக்குன்னு சொல்றான். அந்த இறைக்குள்ள குர்ஆன் திருப்பி படிங்க. புரிஞ்சுக்கிருங்க. விஷயத்த எல்லாரும் புரிஞ்சுக்கிருங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிருங்க சொல்றேன். இந்த பயான் உள்ளவங்களும் சரி, பயான் இல்லாதவங்க, வேற விஷயங்கள் ஈடுபட்டுக்கிறவங்களும் சொல்றேன். கொஞ்சம் குர்ஆன தொறந்து இந்த ஒரே ஒரு பேஜ மட்டும் படிச்சு பாருங்க. இந்த மாதிரி குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் விரோதம் வந்து கொண்டிருக்கின்றோமே! அப்ப ரசூல் எப்படி பின்பற்றுறது? ரசூல் நின்ற பள்ளிவாசல் தனியா மஸ்ஜித் தனியா சொல்லிட்டு நீர் இங்கு தான் இருக்க தகுதியானவர்ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப அந்த தகுதியானவர் நின்ற இடம் எப்படிப்பட்ட இடம்னு கொஞ்சம் பார்க்கக்கூடாதா? 9, 108ல. இது கூடவா பார்க்க மாட்டீங்க? இது கூடவா ஒவ்வொரு பள்ளிவாசல் பேஷும் சொல்லக்கூடாது? மக்கள் சொல்ல நல்ல அழகான முறையில சீரிய முறை எல்லாம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு. போற போக பார்த்துக்கிருங்க. மத்தபடி ஒண்ணும் சொல்ல விரும்பலன்னா படிங்க. 145 நிச்சயமாக இந்நயவஞ்சகர்கள்
நரகத்தின் மிகவும் கீழான அடித்தளத்தில்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு உதவியாளராக எவரையும் நீர் காண மாட்டீர். இப்ப அல்லாஹ் இந்த முனாஃபிக்கின் நயவஞ்சகர்களைப் பற்றி, அவர்களின் நிலைமையைப் பற்றி, அன்றைய தினம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் கூலியைப் பற்றி தெளிவாக சொல்லிவிட்டார். படி. 146 யார் மன்னிப்பு கேட்டு சீர்திருத்தி அல்லாவை கெட்டியாக பிடித்து தங்களுடைய தீனை அல்லாவுக்காக தூய்மையாக்கியும் கொண்டார்களோ அவர்கள் மூமின்களுடன் இருப்பார்கள். இப்போ இந்த 4 விஷயத்தை செய்யணும்பா. இந்த 4 விஷயத்தை செய்வதற்கு இப்ராஹிமுடைய மார்க்கம். தூய்மையாக வைத்துக் கொள்வீராக. அப்போ அவர் மூலம்தான் தீனே உலகத்துக்கு ஒழுங்கா சொல்லப்பட்டது. அவர் மூலம்தான் ஹஜ்ஜி மக்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ அல்லாஹ்வுக்காக இந்த தீன் பார்த்துக்கோங்க. மன்னிப்பு கேட்டு, தான் செய்த பாவங்கள்லாம் மன்னிப்பு கேட்டு, சீர்திருந்திக் கொண்டு, இந்த தீனை அல்லாஹ்வுக்காக யாரு முற்றிலும் அதை நிலைநிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு என்ன படிக்குமா அத? யார் மன்னிப்பு கேட்டு 1, சீர்திருத்தி 2 அல்லாவை கெட்டியாக பிடித்து ஆ. தங்களுடைய தீனை அல்லாவுக்காக தூய்மையாக்கியும் கொண்டார்களோ அவர்கள் மூமின்களுடன் இருப்பார்கள். இப்போ தீன் அல்லாஹ்வுக்காக இந்த தீனை தூய்மையாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். தூய்மையானவர்களைத் தவிர இந்த குர்ஆனை தொட முடியாது. இந்த தீனை அல்லாஹ்வுக்காக நீங்க தூய்மையாக்க வேண்டும். என்ன புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இதுல? தீன்னா என்னன்னு தெரியாது. தூய்மைன்னா என்னன்னு தெரியாது. என்ன புரிந்து கொண்டோம்? நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு விஷயத்தை யார்ப்பா செய்வாங்க? அப்படி செய்யக்கூடிய மனிதர் இன்றைக்கு யாராவது இருக்கின்றார்களா என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். சரி, மற்றவங்க கேட்க தேவையில்ல. நாம் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இந்த நாளை எப்ப செய்யறது என்ற விஷயத்தை மட்டும் நீங்க வாங்கல. இந்த 4 விஷயத்தையும் எப்பொழுது செய்ய வேண்டும், எப்பொழுது செய்யப் போகின்றோம் என்று நாம் நம்மையே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்ன சொல்லப் போகின்றீர்கள் மக்களே? என்ன சொல்லப் போகின்றீர்கள்? அந்த விஷயம் என்னன்னே புரியாதுப்பா. பாவ மன்னிப்பு கோருறதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். 9 கண்டிஷன் 9 வரம்புகள் இருக்கின்றன பாவ மன்னிப்பு கோருறதுக்கு மட்டும். அந்த பாவ மன்னிப்பு 9 வரம்புல ஒரு வரம்பும் தெரியாது. எவர்கள் பாவ மன்னிப்பு கோரி அந்த கோருவதற்கு, கேட்பதற்கு, அல்லாஹ்விடம் துஆ செய்வதற்கு, பாவ மன்னிப்பு கேட்கிறதுக்காக துஆ செய்வதற்கு 9 வரம்புகள் குர்ஆனில் தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது. என்னவென்றே தெரியாது. எங்க பாவ மன்னிப்பு கோருறது? எங்க போய் கேட்க போறீங்க? அப்புறம் சீர்திருத்தணும். செஞ்ச பாவத்தெல்லாம் தப்பு, தப்பு, தப்பு சொல்லி வெளியேறி வரணும். எங்க வெளியேறுறது? வெளியேற அவங்க சொசைட்டி விடாதவங்கள. இவன் விட மாட்டானே. கதை முடிஞ்சுச்சா? அவனுக்கு ஊருக்கு பயந்து தானே இப்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குது. ஊர் உலகத்துக்கு பயந்து தான் வாழ்ந்துட்டு இருக்குது. அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்றோமா? இல்லையே. அப்ப தீனை அல்லாஹ்வுக்காக தூய்மையாக்கியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு விஷயம் இருக்கு. என்ன செய்ய போறீங்கப்பா? என்ன செய்ய போறீங்க? பார்த்துக்கிருங்க. எப்படி குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கின்றது நம்ம இதுவரை எந்த விஷயத்தை எடுத்தோம் செய்வதற்கு எந்த ஒரு ஆயத்த மும்முரமா நின்று இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிடணும், இத செய்யணும்னு சொல்லி எப்ப நீங்க வாழ்க்கைய அமைக்க போறீங்க? நம்மள தான் கேட்கிறேன். நமக்குள்ள தான் இந்த கேள்வி. மத்த யாரும் கிடையாது. மத்தவங்க வேண்டான்னு போயிட்டாங்க. இப்ப நம்ம வேண்டுன்னு எடுத்திருக்கிறோம். எடுத்தவனுக்கு இந்த மாரி படாத பாடு. எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குது? ஏன் புரியல?
ஏன்பா புரியல? சரி பாருங்க. ஆ படிங்க. அடுத்து படிங்க. ம். மேலும் அல்லாஹ் மூமின்களுக்கு மகத்தான நற்கூலியை அளிப்பான். மூமின்களுக்கு மகத்தான் நற்கூலி. மூமின்னா என்ன தெரியாது. நற்கூலி அது எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. 147 நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டும் அவன் மீது நம்பிக்கை கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதால் அல்லாஹ் என்ன லாபம் அடையப் போகிறான்? அல்லாஹ் நன்றி அறிவோனாகவும் எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டும். நன்றி சுத்தமா தெரியாது. அவன் மீது ஈமான் கொண்டும் இருந்தார். உங்களுக்கு கஷ்டத்தை குடுத்து அவன் என்னப்பா லாபம் அடைய போறான்? என்னப்பா அநியாயம் அடைய போறான் உங்கட்ட? உங்களுக்கு கஷ்டத்தை குடுத்து இந்த மாரி 2 செய்து கொண்டிருக்கும் மூமின்களுக்கு, அவன் எதுக்குப்பா கஷ்டம் தர்றான்? அது உன் கஷ்டத்த குடுத்து அவன் என்னப்பா அடைய போறான் அவன்? என்ன லாபம் அடைய போறான் அவன்? நிச்சயமாக அல்லாஹ் நன்றி அறிவோனும், நீங்க நன்றி செய்றீங்களா? இல்லையா? என்பதை முழுமையா பார்த்துக் கொண்டிருக்கின்றான். ஈமான் கொள்வோரையும் நன்றாக அறிந்தவனாக இருக்கின்றான். என்ன சொல்லப் போறீங்க? என்ன சொல்லப் போறீங்க சொல்லுங்க? உங்களுக்கு நன்றி. இந்த மேல சொன்ன ஆயத்து 146ல 4 விஷயம் தெரியாது. இப்ப இந்த ஆயத்துல 2 விஷயமும் தெரியாது. நாம் குர்ஆனை விரித்து வைத்துக்கொண்டு ஓதிக் கொண்டிருக்கின்றோம். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. என்ன செய்ய போறோம்? இப்போ இதுக்காக தான் அல்லாஹ் சொல்றான். நான் சொல்றேன் உங்களுக்கு கேட்கிறேன். ஒரு விஷயத்த அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லித் தராதனால, ஈஸியா இந்த அல்லாஹ்வை மீது ஈமான் கொண்டும், இந்த குர்ஆன் மீதும் ஈமான் கொண்டும், நபிமார்கள் மீது ஈமான் கொண்டும், கியாமத் நாள் மீதும் ஈமான் கொண்டும் நாம் வாழ முடியும். வாழ்ந்தார் அவர். அல்லாஹ் சொல்லித் தராதனால. நான் என்ன சொல்லித் தரலன்னு தான் உங்கள்ட்ட கேட்டேன். அந்த வார்த்தை அந்த கேள்வியில ஒரு விஷயம் வந்துட்டே இருக்குது. எல்லா ஆயத்தும் வந்துட்டு இருக்குது. சார், நபி நபிக்கு அல்லாஹ் சொல்லிக் குடுக்காத அந்த ஒரு விஷயம் மறைமுகமான விஷயம்லாம் இருக்கும்ங்கிறது. கொஞ்சம் மைக்க வாய்க்கிட்ட வச்சுக்கிட்டு நிறுத்தி சத்தம் போட்டு பேசுங்க. சரியா கேட்கல. நபி ரசூல் நபி ரசூல் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தராத அந்த விஷயம் மறைமுகமான ஞான விஷயமா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை தோணுது. நீங்க சொல்றது. சரி, நீங்க சொன்னத மேற்கொண்டு கொஞ்சம் எல்லாம் சிந்திச்சு, நல்லா யோசித்து ஒழுங்கான பதில் சொல்லுங்க. சரியா? அவசரப்படாதீங்க. அவசரம். சரி. இப்போ பார்த்துருங்கப்பா. இந்த 146, 147 எதுவுமே தெரியாதுப்பா. இப்ப என்ன நீங்க சொல்லப் போறீங்க, செய்யப் போறீங்க. இப்போ அவங்க அந்த புள்ள சொன்னுச்சு, இந்த மாரி விஷயம் காரணம். எது சொல்லித் தரலன்னு கேட்டதுக்கு பதில் சொன்னாங்க. மத்தவங்கலாம் என்ன சொல்றீங்க? நீங்களும் யோசித்து உங்க பதில நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் கிருபையா சொல்லுங்க. இப்பொழுது நான் இந்த மட்டும் நிறுத்திக் கொள்கிறேன். பிஇஸ்னில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த வாரத்தில் மேலும் புதிய விஷயங்களை கொண்டு சந்திப்போம். அதுவரை பொறுமை. ஹஸ்புனல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.